அது ரொம்பவும் அழகா இருக்கிற ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ராமையாவும் அவனோட மனைவி நாகம்மாவும் ஒரு சின்ன வீட்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில பக்கத்து வீட்ல வாழ்ற முத்தையாவும் அவன் பொண்டாட்டி செல்லம்மாவும் திண்ணையில உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு வாசல்ல ஒரு வண்டி வந்து நின்னுச்சு. அந்த வண்டி இருந்து நாகம்மா அண்ணன் பெருமாளும் மீனாட்சி அம்மாவும் இறங்குனாங்க. மாப்பிள்ள, தங்கச்சி 2 பேரும் வீட்ல இருக்கீங்களா? உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கிற அண்ணிய கூட்டு வந்திருக்கேன், வாங்க. அடடே பெருமாள் மச்சான், என்ன மச்சான் திடீர்னு வந்திருக்கீங்க? நாகம்மா இங்க வந்து பாரு, உங்க அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க. என்ன நாகம்மா, இன்னும் வீடே இவ்வளவு சின்னதாவே இருக்கு. எங்க ஊர்ல நாங்க 3 மாடி வீடு கட்டி முடிச்சிட்டோம். அந்த வீடே இப்ப எல்லாம் எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. இவ்ளோ சின்ன வீட்ல நீங்க எப்படிதான் வாழ்றீங்களோ? எங்களுக்கு இந்த வீடே சொர்க்கம்தான் அண்ணி. மாடி வீடு கட்டி நாங்க என்ன பண்ண போறோம்? மண்ணை நம்பி வாழ்ற கஷ்டப்பட்டு உழைக்கிற விவசாயிங்க நாங்க. எங்களுக்கு இந்த வீடே போதும். சரி வாங்க, வந்து முதல்ல முகத்தை கழுவிக்கோங்க. பரவாயில்லையே, நல்லா பேச கத்துக்கிட்டா என் தங்கச்சி. சரி சரி, உங்க வீட்ல 2 நாள் தங்கிட்டு போகணும்னு வரல. இந்த தடவை 1 மாசம் தங்கலாம்னு வந்திருக்கோம். எங்க ஊர்ல கொஞ்சம் வேலை நடக்குது. அந்த வேலையெல்லாம் முடியற வரைக்கும் இங்கேயே இருக்கலாம்னு வந்திருக்கோம். ஹா, 1 மாசத்துக்கு? அதனால என்ன மச்சான், உங்க கூட பிறந்த தங்கச்சி வீடு, நீங்க தாராளமா தங்கலாம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களை நான் நல்லபடியாவே பார்த்துப்பேன். என்ன நாகம்மா, காலையிலேயே சொந்தக்காரங்க வந்துட்டாங்க போல. பெருமாள் அண்ணன் எப்படின்னு இருக்கீங்க அண்ணி? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கே செல்லம்மா. என் நாத்தனார் வீட்ல 1 மாசம் தங்கிட்டு போலாம்னு வந்திருக்கோம். பெருமாள் அண்ணன் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நம்ம ராமையா வீட்ல அரிசி மூட்டைக்கு பஞ்சமா இல்ல நெய்க்கிணத்துக்கு பஞ்சமா நிறைய இருக்கு. அன்னைக்கு மதிய நேரம் ஆச்சு. நாகம்மா அருமையான சாப்பாடு செஞ்சிருந்தா. பெருமாளும் மீனாட்சியும் 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடடா மாப்பிள்ள, சும்மா சொல்லக்கூடாது. என் தங்கச்சியோட கைப்பக்கமும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா சாப்பாடு மட்டும் நல்லா இருந்தா போதுமா? உங்க வீட்ல இருக்கிற மாடு நல்ல சுவையான பால் கறக்குதாமே. அந்த மாடு எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா அது மகாலட்சுமி மாதிரி நான் போகும்போது கூட்டிக்கிட்டு போயிடுறேன். ஐயோ மச்சான், நாகம்மாவுக்கு அந்த மாடுனா உசுறு. அதை கொண்டு போயிட்டா அவ ரொம்ப வருத்தப்படுவாளே. அதனால அதை மட்டும் விட்டுட்டு போங்க மச்சான். என்ன மாப்பிள்ள, உங்க பொண்டாட்டியோட கூட பிறந்த அண்ணனா? நான் ஒன்னு கேக்குறேன், முடியாதுங்கிறீங்களே. என் மேல எவ்வளவு மரியாதை இருக்குன்னு இன்னைக்கு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உன் பொண்டாட்டியோட அண்ணனுக்கு ஒரு சின்ன பரிசு கூட கொடுக்க மாட்டியா? ஐயோ, இதுக்கே மச்சான் இவ்வளோக்கோ? பரவாயில்ல, மாடுதானே நீங்க கேட்டீங்கன்னா இல்லைன்னா சொல்ல முடியும். அந்த மாட்டை நீங்களே எடுத்துக்கோங்க. ஆமா நாகம்மா, உன் கழுத்துல இருக்கிற அந்த தங்க நெக்லஸ் பார்க்க அழகா இருக்கு. வயசான காலத்துல கழுத்துல எதுக்கு அவ்ளோ பெரிய தங்க நெக்லஸ்? என் பொண்ணு கல்யாண வயசுக்கு வந்துட்டா, பேசாம அவளுக்கு கொடுத்துரு. அவ கழுத்துல அது போட்டுக்கிட்டா பார்க்க அழகா இருக்கும். நான் வேணும்னா உனக்கு என் பழைய சங்கிலிய கொடுக்கறேன். அண்ணி, இந்த காசு மாலையை கொடுத்தது எங்க மாமியார் எனக்கு பாசமா போட்டுக்க சொல்லி கொடுத்தாங்க. அதை எப்படி நான் உங்க பொண்ணுக்காக கொடுக்க முடியும்? என்னங்க அண்ணே இது? ஏதோ என் பொண்ணுக்காக பாசமா உங்க பொண்டாட்டி கிட்ட கேட்டா இப்படி சொல்றா? நீங்களாவது அந்த தங்க நெக்லஸ கொஞ்சம் கொடுக்க சொல்லி சொல்லுங்க. அட, நாகமாணி தான் கேட்குறாங்கல்ல, கொடுத்துடு. அவங்க நம்ம வீட்டுக்கு பெரியவங்க. அவங்க ஒன்று கேட்டு கொடுக்கலன்னா நல்லா இருக்காது. உனக்கு அடுத்த பண்டிகைக்கு நான் புதுசாக வாங்கி தரேனே, இது பேசாம அவங்களுக்கே கொடுத்துறேன். நாகம்மா சரிங்கிற மாதிரி தலைய ஆசைச்சா. பெருமாளும் மீனாட்சி அம்மாவும் ஒருத்தங்கள ஒருத்தங்க பார்த்து மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டாங்க. அன்னிக்கே ராத்திரி நேரம் சமையலறையில ராமையா நாகம்மா 2 பேரும் ரகசியமா பேசிக்கிட்டாங்க. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவங்க குடுக்கறேன்ற சங்கிலி வெறும் 100 ரூபாதான். என் கழுத்துல இருக்கிற இந்த காசு மாலை 1000 ரூபாய் என்னமோ. வீட்டுக்கு வந்து கேட்டாங்கன்னா எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்க கௌரவத்துக்காக நம்ம குடும்பத்தை நாசமாக்க பாக்குறீங்களா? நாகம்மா, மெதுவா பேசு. அவங்க காதிலேயே விழுந்துற போகுது. உன் கூட பிறந்த அண்ணன் இல்லை, அப்புறம் அவர் ஏதாவது தப்பா எடுத்துப்பாரு. இப்போ அவங்க கேட்டதை நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நாளைக்கு ஊர்காரங்க கிட்ட போய் நம்மளை தப்பா பேசுவாங்க. நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? போனா போகுது, நம்ம எல்லாத்தையும் அப்புறமா வாங்கிக்கலாம். கூட பிறந்த அண்ணனா இருந்தா என்ன, வெளியாளா இருந்தா என்ன, யாரா இருந்தாலும் என் குடும்பத்தை கெடுக்க பார்த்தா அத நான் ஒத்துக்க மாட்டேங்க. இவங்க சொந்தக்காரங்க இல்லைங்க, கொள்ளைக்காரங்க.
இன்னும் 1 மாசம் இவங்க இருந்தாங்கன்னா நம்மள மொத்தமா முழுகடிச்சிடுவாங்க. இந்த வீட்டையே அங்க பேர்ல எழுத சொல்லுவாங்க. நீங்களும் சரி மச்சான்னு தலை அசைச்சிருவீங்க. என்ன நீ என்னதான் பண்ண சொல்ற? வாக்கு கொடுத்தாச்சு, அப்புறம் அதை மீற முடியுமா? அவங்க போகும்போது அவங்களுக்கு ரெண்டத்தையும் கொடுத்து தான் அனுப்பணும். இப்போ நம்ம கிட்ட வேற வழியே இல்லை. நீங்க எதுவும் பண்ண வேணாம். அவங்கள நானே துரத்தி அடிக்கிறேன். அதுக்குன்னு கழுத்தை பிடிச்சு தள்ள மாட்டேன். அவங்கள தானா வீட்டை விட்டு ஓடிடுவாங்க. நாளைக்கு காலையில நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு நீங்க தலை அசைச்சுக்கங்க. போதும். அதுக்கப்புறம் அவங்கள எப்படி ஓட்டுறதுன்னு நான் பாத்துக்கறேன். சரி சரி, எது வேணாலும் பண்ணு, ஆனா சண்டை வராம பாத்துக்கோ. அடுத்த நாள் காலையில பெருமாளும் மீனாட்சி அம்மா 2 பேரும் வீட்டு திண்ணையில உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்பதான் நாகம்மா கண் கலங்கினபடியே அவங்க முன்னாடி வந்து நின்னா. என்ன நாகம்மா, காலையிலேயே கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. ராத்திரி உனக்கும் உன் புருஷனுக்கும் ஏதாவது சண்டையா? இந்த தந்த நெக்லஸ் கொடுக்கறதுல உனக்கும் அவருக்கும் சண்டையா? ஐயோ இல்ல அண்ணி, அதனால சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரு நேத்து நீங்க 2 பேரும் தூங்குனதுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான விஷயத்த என்கிட்ட சொன்னாரு. இத்தனை நாளா அது அவரு மறைச்சிட்டாரு. என்னம்மா தங்கச்சி, ராமையா என்னத்த மறைக்கிறான்? அவனுக்கு வியாதியாதானா இருக்கா என்ன? வியாதி இல்லன்னே, இது கடன். பக்கத்து ஊரு ஜமீன்தார் வீரையா கிட்ட என் வீட்டுக்காரர் 2000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு போல. நேத்தோட கெடு முடிஞ்சு போச்சு. வட்டி கட்டலனா வீட்டை ஜப்தி பண்றேன்னு அவன் சொல்லியிருக்கான். 2000 ரூபாவா? ஐயோ, அவ்வளவு பணமா? அதான் நீ ஏன் கவலையும்? இன்னைக்கு அந்த ஜமீன்தாரன் அவன் ஆட்களோட நம்ம வீட்டுக்கு வர போறான். நம்ம வீட்ல இருக்கிற பொருட்கள் இந்த வீடு எல்லாத்தையும் எடுத்து போனான். என் வீட்டுக்காரரும் நானும் இன்னைக்கே நடுத்தெருவுக்கு வந்துட்டோமோன்னு பயமா இருக்கு. அப்பனா ராமையாவும் வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். பொண்டாட்டி சொன்ன மாதிரியே அவனும் தலைய தொங்க போட்டுக்கிட்டே தான் வந்தான். ஆமா மச்சான், நான் கடன்ல மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு ராத்திரியே கடன் கொடுத்தவங்க வந்து என்கிட்ட எல்லாத்தையும் கேட்க போறாங்க. நீங்க தான் எனக்கு துணையா இருந்து இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாத்தணும். அண்ணே, நீ வந்திருக்க, இப்பதான் எங்களுக்கு தைரியமா இருக்கு. இன்னைக்கு அந்த ஜமீன்தார் ஆட்களோட வரும்போது நீதானே அவங்கள எதிர்த்து நிக்கணும். அண்ணே, நீ ரொம்ப நல்ல மனசுக்காரன். உன்கிட்ட பணம் ஏதாவது இருந்தா ஒரு 1000 ரூபாய் என்கிட்ட கொடுனே. நான் என் குடும்பத்தை காப்பாத்திக்கிறேன். எது 1000 ரூபாவா? 1000 ரூபாய் என்கிட்ட எங்கம்மா இருக்கு? நானே ரொம்ப கஷ்டப்படுறவ. நான் எங்கம்மா போவேன்? அட, நேத்து தானே அண்ணி சொன்னாங்க உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, மாடி வீடெல்லாம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி. ஒரு 1000 ரூபாய் கொடுக்க முடியாதா? அந்த ஜமீன்தாரன் வீட்டுக்கு வரும்போது நீங்க எங்க சொந்தக்காரங்கன்னு தெரிஞ்சா உன்கிட்ட இருக்கிற பணம் அண்ணியோட கழுத்துல இருக்கிற தங்க சங்கிலி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான். அவன் சொந்தக்காரங்கன்னு எல்லாம் பார்க்க மாட்டான். வீட்ல யார் இருந்தாலும் அவங்க கிட்ட எல்லாத்தையும் புடுங்கிப்பான். ஏங்க கேட்டீங்களா? அப்ப அவனுங்க வந்து என் கழுத்துல இருக்கிற தங்கத்தை கூட புடுங்கி பாருங்கண்ணா. ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. எனக்கு இவங்க கொடுக்கற சாப்பாடு வேண்டாம். எனக்கு என்னோட நகைதான் ரொம்ப முக்கியம். வாங்க போயிடலாம். ஆமா, மீனாட்சி விட்டா எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு தான் அனுப்புவாங்க போல. எனக்கு இப்போ அந்த மாடு முக்கியம் இல்ல, என் உயிர் தான் முக்கியம். நாகம்மா, நீ கஷ்டத்துல இருக்க. உனக்கு உதவி செய்ய வேண்டியது என்னோட கடமைதான். ஆனா இப்பதான் என் மாமியாருக்கு நெஞ்சுவலி வந்துச்சுன்னு எனக்கு செய்தி வந்துச்சுமா. நான் உடனே கிளம்பி ஆகணும். அட என்ன மச்சான், 1 மாசம் இருக்கிறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு ராத்திரி அந்த ஜமீன்தார் வர வரைக்கும் அது எனக்கு துணையா இருக்கலாம்ல? ஐயோயோ, அண்ணன் எதிர்த்து நிக்கிறதா? அது எங்களால முடியாது. என்ன, எங்க அம்மா அங்க உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நாங்க இப்பவே ஊருக்கு போய் ஆகணும். சீக்கிரமா பெட்டி படிக்க எல்லாத்தையும் மண்டியில வைங்க. அப்படி பெருமாளும் மீனாட்சி அம்மாவும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு பெட்டி படிக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வண்டியில ஏறினாங்க. வண்டியில ஏறின அடுத்த நொடியே அந்த வண்டிய அவங்க ஊருக்கு கிளப்பி விட்டுட்டாங்க. என்ன ராமையா, இது 1 மாசம் இருக்கும் போறேன்னு உன் மச்சான் சொன்னாரு. ஆனா அடுத்த நாளே கிளம்பி ஊருக்கு ஓடி போயிட்டாங்க. ஏதோ மாடு வேணும், நகை வேணும்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஏ நாகம்மா, உங்க அண்ணியோட மூஞ்சில ஈ ஆடல என்ன ஆச்சு? ஏதாச்சும் பேய பார்த்து பயந்துட்டாங்களா? பேய பார்த்து பயப்படல செல்லம்மா, கடனை பார்த்து பயந்துட்டாங்க. ஜமீன்தார் வீட்ல இருந்து யாராச்சும் வந்துருவாங்களோன்னு தலத்தெறிக்க ஓடுறாங்க பாரு. முத்தையா, என் பொண்டாட்டி சாதாரணமான ஆள் இல்ல, அவ ரொம்ப புத்திசாலி. எங்க கிட்ட இருந்து மாடு நகையை எல்லாத்தையும் புடுங்க பாக்குறாங்கன்னு அவங்க 2 பேரையுமே விரட்டி அனுப்பிட்டாளே. அடடா தங்கச்சி, சரியான வேலைதாமா பாத்திருக்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா ஏதோ சந்தோஷமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும்.
அதை விட்டுட்டு இப்படி ஏமாத்த பார்த்தா அவங்கள விரட்டி அனுப்பணும் தான். உண்மைதா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் என்னென்ன கௌரவத்துக்காக எப்பவும் வாழக்கூடாது. அதுக்கு பதிலா தைரியமா இப்படிதான் வாழ்க்கைய வாழணும். அப்படி சொல்லி முத்தையாவும் செல்லம்மாவும் அங்கிருந்து போயிட்டாங்க. அப்போ ராமையா ரொம்பவும் சந்தோஷமா அவன் பொண்டாட்டிய பார்த்து, நாகம்மா உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவன் தான். சொந்த அண்ணனை கூட பார்க்காம புருஷனை காப்பாத்ததுக்காக அவங்க 2 பேரையுமே வீட்டை விட்டு அனுப்பிட்டியே. நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சவன் தான். என்னங்க, நம்ம வீட்டுக்கு வர சொந்த பந்தத்தை நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கறது நம்மளுடைய கடமை தான். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கொள்ளையடிக்கிற எண்ணத்தோட யாரு வந்தாலும் சரி, அவங்கள நம்ம வீட்டுக்குள்ள சேர்க்கவே கூடாது. அவங்கள விட்டு தள்ளி இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நல்லது. உண்மைதான் நாகம்மா. இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். கௌரவத்துக்காகலாம் நான் வாழ மாட்டேன். இனி நமக்காக நான் வாழ்ந்துக்கிறேன். அன்னையிலிருந்து ராமையாவுக்கு அவன் பொண்டாட்டி மேல ரொம்பவும் நம்பிக்கை வந்துச்சு, பெருமையாவும் இருந்துச்சு. சொந்த முந்த வீட்டுக்கு வந்துட்டா அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறது நியாயம்தான். ஆனா அதுக்காக கண்ணை முடிங்கிட்டு அவங்க கேக்குற எல்லாத்தையுமே கொடுத்துடக்கூடாது. பெருமாளும் மீனாட்சி அம்மாவும் பயந்து போய் அதுக்கப்புறம் அந்த ஊர் எல்லை பக்கம் கூட அவங்க எட்டியும் பார்க்கல. அந்த ஊஜனங்க எல்லாரும் நாகம்மாவோட புத்திசாலித்தனத்தை மனசார பாராட்டினாங்க. அவ ரொம்ப புத்திசாலி அப்படின்னு. அப்பாவாவியான சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே புடுங்கிட்டு போற உறவுகள் எந்த காலத்திலயும் இருக்காங்க. அப்படிப்பட்ட உறவுகளை வீட்டுக்குள்ள சேர்த்தாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க கேக்குற எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி கிராம கதைகள் பார்க்க வில்லேஜ் ஸ்டோரிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.